எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம ப்ரிப்போஷன் பார்த்தோம். அதில் சில வார்த்தைகளை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்தோம். நிச்சயம் அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ இதுவரையிலும் போட்ட எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டைம் வேர்ட்ஸ். டைம் வேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா நேரத்தின் வார்த்தைகள். இப்போ இங்கே பாருங்கள், அட்டு கொடுத்துருக்கோம். அட்டு எதுக்கு போடணும் அப்படின்னா இங்கே ஓ கிளாக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்னென்னா 9 மணி 10 மணி 12 மணி அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம அட் 12 o'clock அட் 10 o'clock அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். அடுத்தது ஆன். ஆன் எங்கே யூஸ் பண்ணணும் இந்த டைம் வேர்ட்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில இடத்துல போகணும். என்னுடைய பிறந்தநாள் 10th டிசம்பர் அப்படி சொல்லுவோம். ஆன் 10th அப்படின்னு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நாம் இந்த ஆனை யூஸ் பண்ணணும். அதே போல் சண்டே மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி ஆன் சண்டே ஐ வில் கம், நான் ஆன் சண்டே அங்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அன்றுங்கிற வர இடத்துலலாம் ஆன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வீக்கு பற்றி நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசணும் அப்படின்னா பை அல்லது இன் முன்னாடி நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். மந்த்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா பை ஆர் இன்னு நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இயர் வந்துச்சு அப்படின்னா நம்ம பை யூஸ் பண்ணலாம், இன்னு யூஸ் பண்ணலாம். அதே போல் இந்த அப்படிங்கிற வேர்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாம் இதை பயன்படுத்தலாம். அடுத்து வென் அப்படிங்கிற கேள்வி வார்த்தையை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வென் அப்படின்னா எப்பொழுது. ஒரு நபர் அல்லது பலரிடம் நேரத்தை பற்றிய கேள்விகள் கேட்க வென் என்ற கேள்வி வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இதில் பாருங்கள், இப்போ நம்ம சொல்லுவோம் நான் காலையில் மதியம் மாலையில் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நம்ம தமிழில் பயன்படுத்துவோம். ஸோ அதை இங்கிலீஷில் நம்ம எழுதும்பொழுது நம்ம மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட் அப்படிலாம் எழுதுவோம். அந்த மாதிரி டைமில் முன்னாடி இந்த அப்படிங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டி இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா மிட் நைட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நாம் அட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டி இருக்கும். அடுத்ததாக இந்த வென் தொடர்பான சில கேள்வி வார்த்தைகளையே நாம் இப்போ பார்க்கலாம். இதில் பாருங்கள், உன்னுடைய தேர்வு எப்பொழுது. இப்போ பொதுவாகவே கேள்வி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா WH ப்ளஸ் டென்ஸ் ப்ளஸ் பர்சன் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள் WH என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுது. அப்போ வென்கிற வேர்டை நம்ம போட்டுறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டென்ஸ் போடணும் அப்படின்னா இந்த பர்சன் யாருன்னு பார்க்கணும். உன்னுடைய தேர்வு. ஸோ நம்ம எக்ஸாம் பற்றி தான் இட்டுங்கிற அந்த வார்த்தையை பற்றி தான் மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன போடணும் அப்படின்னா ஈஸ் போடணும். வென் இஸ் உன்னுடைய தேர்வு, யுவர் உன்னுடைய எக்ஸாம். ஸோ வென் இஸ் யுவர் எக்ஸாம், உன்னுடைய தேர்வு எப்பொழுது. என்னுடைய தேர்வு 10ஆம் தேதி அன்று இருக்கிறது, உள்ளது. ஸோ எதுனாலும் சேம் தான். அடுத்தது என்னுடைய தேர்வு. நம்ம ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா பர்சன் டென்ஸ் ஆன்சர் எப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம பர்சன் என்ன போட போகிறோன்னா இந்த என்னுடைய தேர்வு. அப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா மை எக்ஸாம். மை எக்ஸாம் இஸ் my exam is on 10th. My exam is on 10th. ஸோ இதுதான் எதுக்கு உண்டான இங்கிலீஷ் மீனிங். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய நேர்முக தேர்வு எப்பொழுது. ஸோ இங்கே எப்பொழுதுங்கிற வார்த்தை வந்துச்சு. எப்பொழுது அப்படின்னா வென்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறோம். வென் அவனுடைய தேர்வு. ஸோ இந்த தேர்வை பற்றி மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ஈஸ் தான் இங்கே வரும். வென் இஸ் அவனுடைய ஹிஸ்ங்கிற வார்த்தையை போட்டுறோம். தேர்வுக்கு இன்டர்வியூ. அடுத்தது பார்த்திங்கன்னா அவனுடைய நேர்முக தேர்வு வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்று 10 மணிக்கு இருக்கிறது அப்படி தான் போடணும். அடுத்து இதுக்கு பதில் எப்படி எழுதணும் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய நேர்முக தேர்வு. ஸோ ஹிஸ் இன்டர்வியூ அதை நம்ம போட்டுறோம். அதுக்கு இதுக்கு டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ன்னு போடணும். அடுத்தது வெள்ளிக்கிழமை அன்று ஆன் ஃப்ரைடே அட் 10 o'clock. ஸோ இதை இப்படி எழுதலாம். His interview is at 10 o'clock on Friday அப்படின்னு எழுதலாம். அடுத்தது பாருங்கள், மதுரைக்கு கடைசி ரயில் எப்பொழுது. அதுக்கு பதில் மதுரைக்கு கடைசி ரயில் 9:30 மணிக்கு இருக்கிறது. அடுத்தது டாக்டர் படத்தின் முதல் ஷோ எப்பொழுது. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் படத்தின் முதல் ஷோ 9 மணிக்கு.
ஸோ இதுக்கு இந்த 4 கொஸ்டினுக்கு வந்து பதில் வந்து நீங்களாக தான் ஹோம்ஒர்க்காக எழுதணும். எழுதி முடித்ததுக்கப்புறம் 145 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நான் அதை கரெக்ஷன் பண்ணித்தரேன்.